ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ரெமடியில் கண்டிப்பாக ஒரே தடவையிலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரலான ஹோம் ரெமெடிஸ் நமக்கு பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு கொஞ்சமாக மாதுளை இலைகள் வேணும். மாதுளை மரம் யார் வீட்லையாச்சும் இருந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சமாக இலை வாங்கிக்கோங்க. அந்த இலையை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் காலையில் அம்மிக்கு காலையில் பூஜை பண்ணிவிட்டு கழுவி சுத்தமாக தான் வச்சுருக்கேன். அதனால் நான் அப்படியே இதை இடிக்கிறேன். ஒரு வேளை அம்மியோ சரி இல்லை இடிக்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுவாக இருந்தாலும் சரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நசுக்கிக்கணும். டஸ்ட்லாம் இருந்தால் நம்ம தலையில் அது போயிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடிச்சிக்கலாம். இதை இப்படி ஒன்றும் பாதியமாக ஜஸ்ட்டு இடிச்சிக்கிட்டால் போதுங்க. ரொம்ப அதிகமாகலாம் நல்லா அரைக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இது நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இடித்த அப்புறமா இதை நாம் ஒரு 50% அளவுக்கு இடித்தா போதும். இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். நான் நல்லா இடிச்சுக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இந்த ரெமெடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னு கிடையாதுங்க. மோஸ்ட்லி ஒரு சில ரெமெடிஸை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும், நைட்டில் அப்ளை பண்ணி காலையில் ஹேர் வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ரெமெடிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டிய கிடையாதுங்க. வாரத்தில் நீங்கள் எப்போவும் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி அடுப்பு மேலே சூடு பண்ணி அதில் இந்த இடித்த மாதுளம்பழ இலைகளை சேர்த்து நல்லா ஜஸ்ட் லைட்டாக கொதிக்க வைக்கலாம். நல்லா சூடாக ஆரம்பிக்கும் போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இலை கொதிக்கும் போதே பாருங்கள், இந்த தண்ணியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் நம்ம டீத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மறுபடியும் கொதிக்க வச்சுக்கணும். எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான சிம் லாஸ்ட் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை கொதிக்க விடுங்க. நம்ம ஒரு சில ரெமெடிஸை இப்போ 1 கப் தண்ணி வச்சா அதை பாதி வரணும், 1 கப்பு வச்சா கால்வாசி வரணும், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த ரெமெடிக்கு டைமிங் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு அளவு கிடையாது, டைமிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் மெதுவாக இதை கொதிக்க விடுங்க. அதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராட் ஃபுல்லாக நமக்கு இறங்கி இந்த தண்ணிக்குள்ளே வரணும். நடுவில் இந்த சைடில் ஒட்டியிருக்க டீத்தூளெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கணும். இல்லைனா சைடில் இருக்கிற டீத்தூள் அப்படியே இருக்கும், நமக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அது மட்டும் கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இலைகளும் சரி ப்ளஸ் இந்த டீத்தூளும் சரி இப்படி நடுவில் நம்ம இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூடில் கொதிக்க வைக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த டைமிங் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு தண்ணி குறைஞ்சி போயிடும். அதாவது ஃபுல்லாக கொதித்து அந்த தண்ணி திக்கி அதாவது வத்திருச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வற்றி போயிடும். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் தான் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு அந்த குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரெடி பண்ண வேண்டியிருக்காது. வாரத்துக்கு 1 தடவை பண்ணிங்கன்னா போதும். உங்கள் வீட்டில் மாதுளம்பழம் மரம் இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற எங்கேயாச்சும் கொஞ்சமாக கேட்டு வாங்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இலைகள் நம்ம கிள்ளி விடுறதுனால மரம் நல்லா வளரும். அதனால் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை அவங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி இலை கிள்றதுனால மறுபடியும் உங்களுக்கு நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. பொதுவாகவே நம்ம எந்த செடியாக இருந்தாலும் சரி நம்ம நடுவில் அந்த இலைகளை சரி கிள்ளி விடணும். அப்போ தான் செடி இன்னும் நல்லா வளரும். ப்ளஸ் அதில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா செடியெல்லாம் நல்லா வளரும். ப்ளஸ் நமக்கு அதிகமாக எந்த மெடிசன்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம அதை பழுக்க வைக்கலாம். உங்களுக்கு இந்த செடிகள் எல்லாம் வளர்க்குறத பற்றி எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வேணும்னா வ்ளாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம். ஏன்னா வீட்டு பின்னாடி நாங்கள் நிறைய செடி வச்சுருக்கோம். கத்திரிக்காய், காலிஃப்ளவர் நிறைய வ்ளாகில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. மாடி தோட்டம்லாம் பண்ணலைங்க, எங்கள் வீட்டு பின்னாடி இடத்துல போட்டிருக்கோம். நாங்கள் இருக்கிறது கிராமம் தான், அதனால் மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய விளைய வைப்பாங்க வீட்டில். உங்களுக்கு அந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போல்லாம் மாடி தோட்டமே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வச்சு வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் அதுலேருந்து இலைகள் நடுவில் கிள்ளி விடுங்க. ரொம்ப நல்லா வளரும் செடி, துளிர் விட்டு நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ இது நல்லா கொதித்து பாருங்கள், இது எவ்வளோ அளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்குன்னு. இப்போ இதை நான் வடிகட்டிட்டு கொண்டு வந்துடுறேன்.
வடிகட்டிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணணும். வடிகட்டலைன்னா அப்புறம் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நம்ம நல்லா வடிகட்டிட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வடிகட்டி கொண்டு வந்துட்டேன். வடிகட்டின அப்புறமா நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. நமக்கு எந்த அளவில் இருந்தாலும் ஓகேங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பொறுமையாக அந்த எக்ஸ்ட்ராக்கெலாம் ஃபுல்லாக நமக்கு இறங்கி வரும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கடுகெண்ணெய் பற்றி. இதுக்கு மேலே சொல்ல வேண்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பாட்டில்ஸை வந்து நீங்கள் வாங்கலாம். நான் வந்து பெருசாக வாங்கிட்டு அதிலேருந்து இதில் ஊற்றி வச்சுப்போம். ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சமைக்கும் போது கைப்படாமல் இதை சமைக்கணுன்றதுனால இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுப்பேன். பெரிய 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி வச்சு சமைக்குவோம். இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகெண்ணெய் வந்து நம்ம 500 mlக்கு 119 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ரேட் கிடையாது, அதோட கம்மியாக தான் இருக்கும். எண்ணெய்னா எல்லா ரேட்லேயும் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து 40 ரூபா போட்டிருக்காங்க 100 mlக்கு 50 mlக்கு. இது வந்து 100 mlக்கு 40 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து 119 போட்டிருக்காங்க. ஆனால் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுவும் சரி அதுவும் சரி. ரூரல் ஏரியாவில் ஒரு 30 ரூபி இல்லை 20 ரூபி அந்த மாதிரி விற்கிறாங்க அந்த பாட்டிலு. இது பெருசு வந்து 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இருக்கும். 95 ரூபாயிலையும் கொடுப்பாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது இது வந்து 80 ருபீஸ் வருது. ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நான் சின்ன பாட்டில் ஊற்றி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் வந்து வெங்காயம் பூண்டு சமைக்கிறனால ஒரு ஆயிலும் அதை சமைக்காதனால வந்து நம்ம கைப்படாமல் சமைக்கிறதுக்காக தனியாகவும் இருக்கும். அதனால் வந்து தனித்தனியாக ஒரு சின்ன பாட்டிலில் வந்து நம்ம இந்த எண்ணெயை பெருசு பாட்டிலேருந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு தேவைன்னும் போது அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ப்ளஸ் நம்ம ரெமெடி செய்கிறதுக்கும் சரி ரெசிபீஸ்லாம் செய்கிறதுக்கும் சரி அது கரெக்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் ஊற்றின அந்த எண்ணெயை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண அப்புறமா அதை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருக்குன்னா அதில் வந்து ஊற்றிக்கோங்க. ஒரு வேளை ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இதை அப்படியே வந்து கொஞ்சமாக ஒரு பஞ்சில் இருந்தும் சரி இல்லை கையில் ஊற்றியும் எண்ணெய் போலவும் சரி தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. தினமும் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க. நல்லா காஞ்ச அப்புறமா நீங்கள் வந்து தலையை சீவிக்கலாம். இதே மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள். தினமும் பண்ணிவிட்டு வாரத்தில் நீங்கள் எப்படி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு வாரத்தில் 2 தடவையோ அந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். நேச்சுரலான சீயக்காயோ இல்லை ஷாம்புவோ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ரெகுலராக இதை தினமும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள். நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறம் தலை சீவிக்கோங்க. இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து நேச்சுரலான ஒரு ரிசல்ட்டு பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய விதமான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.